கவின் ரியல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு கிளம்பாக்கம் ரோட்டில் விஐடி காலேஜ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். ஒரு லேண்டு வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஒரு பெரிய வேக்கண்ட் லேண்டு. இது வந்து ரோடு ரோடு வில்லேஜ் ரோடு. இந்த வில்லேஜில் பஸ்ஸு தாம்பரத்துலேருந்து இந்த வில்லேஜுக்கு பஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஃபென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 120 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 120 அடி ஃப்ரண்டேஜ். பக்கத்தில் வந்து லே அவுட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2400 போட்டுறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இதே ஷேப்பு தான் இருக்குது. அதுவும் நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரியே பிரித்து பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து ரேட் போகக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்ம பார்க்குறோம். பட் அந்த ரேட்டுக்கு ஃபைனலான ரேட் சொல்கிறேன். அதுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. என்ட்ரன்ஸில் சின்னதாக காம்பவுண்ட் போட்டு கேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம அப்படியே போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். வில்லேஜ் எப்படி இருக்குது, இந்த லேண்ட் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்லேயே இருக்கிறதால அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறதால சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே இங்கே வந்துடலாம், ரீச் ஆகிடலாம். நல்லா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு செம்மண்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபார்மாகவும் நீங்கள் வந்து இதை டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே பழைய வீடுகள் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு லேபர் ரூமாகவும் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை போகணுன்னாலும் இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான பர்பஸுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பின்னாடி ஒரு சின்ன ஷெட்டு போட்டிருக்காங்க. பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது.
நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் நல்லா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒர்க்கர் ஷெட்டு மாதிரி கட்டிருக்காங்க. இல்லை ஒயர் லைன்லாம் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் லைன்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க, ரூம் ரூமாக கொடுத்துருக்காங்க. சின்ன ரூமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்குறவங்க ட்ரோன்லாம் போட்டு இது வந்து ரூமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். லேபர் யாராவது தங்க வச்சு கூட நீங்கள் இங்கே ஏதாவது வேலைகள் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்துவிட்டோம். அழகாக ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே வாங்குறவங்க கூட இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய அரச மரம். பக்கத்தில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் ரூம் மாதிரி போட்டு வந்துருக்காங்க. அது அப்படியே இருக்குது, டேமேஜாக இருக்குது. யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஷெட்டு இதில். இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இது போட்டிருக்காங்க, தரை போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியை யூஸ் பண்ணுறதுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 crore டோட்டலாக கொடுப்பேன். 2 ஏக்கர் இருக்குது. 6.5 crore டோட்டல் காஸ்ட்டு. நான் சொன்னது பக்கத்தில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுறாங்க. அந்த காஸ்ட்டு இந்த காஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஸ்கொயர் ஃபீட்டு 700 சம்திங் தான் வரும். 600 சில்லரை தான் சம்திங் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவிஞர் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ.